Hi guys, welcome back to our channel Tharani Suresh. Welcome. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா பொண்ணு அக்கா அண்ட் இதே மாதிரி இது வந்து எங்கள் பெரியம்மா பையன் தம்பி. இவன் வந்துட்டு 10th படிக்கிறான். இவன் வந்து காலேஜ் 3rd இயர் படிக்கிறா. நாங்கள் வந்து எங்கே ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பொண்ணுக்கு வந்துட்டு காது குத்து. நாங்கள் அதுக்காக ரெடி ஆகிட்டோம். எல்லோரும் மோஸ்ட்டாக எல்லோரும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 2-3 பேர் மட்டும் ரெடி ஆகலை. எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மா வீட்டில், அதாவது இவங்க வீட்டில் தான் இருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் பேர் இங்கேருந்து கிளம்பி போகிறோம். அண்ட் அதே மாதிரி வந்து மாமாங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் பேர் கிளம்பி வராங்க. அங்கே போயிட்டு கோயிலில் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்ற எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி இங்கே ஏதாவது கண்டென்ட் கிடைச்சாலும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் வந்து உங்களோட சஜஷன்ஸை சொல்லிட்டு போங்க. நாங்கள் இப்போ வந்துட்டு கிளம்பிட்டோம். இதுதான் எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. தாரணி இங்கே இருக்கா, ஓனர். ஸோ அப்படியே நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நாங்கள்லாம் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஒரு ஆம்னிலையும் அதுக்கப்புறமா வந்துட்டு 2 2 வீலரில் போனோம் கோயிலுக்கு. பல்லடமில் தான் இருக்குது கோயில். பல்லடமில் கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குள்ளம்பாளையத்தில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கோயில். நாங்கள் போகும்போதே எல்லோரும் வந்துட்டாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லாம் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க பாதி பேர். அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே வந்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்ருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்க போகிற பாப்பா. ஆல்ரெடி மொட்டையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். ஸோ கோயில் வந்து முன்னாடி இப்படி தான் இருக்குது. எல்லோரும் வந்துட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு எல்லோரும் பேசிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பரிமாறிட்டுருக்காங்க. ஸோ கோயிலுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். கோயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கொண்ட பெருமாள் கோயில். ஸோ பெருமாள் கோயில் தான். இதுதான் முன்னாடி. உள்ளெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் முன்னாடி மட்டும் காமிச்சிருக்கோம். கோயில் வந்து நல்லா பெரிய கோயிலாக தான் இருக்கும். எல்லோரும் சாப்பிட்ருந்தாங்க. அப்படியே எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்ருந்தாங்க. அப்படியே பாப்பா கூட்டிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பாப்பாவை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பொங்கல் பொங்கிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அந்த பொங்கல் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அரிசி போட்டுட்ருந்தாங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் இட்லி, அப்புறம் வந்து ஊத்தாப்பம் வச்சாங்க. அப்புறம் வந்து சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, அப்புறமா மஷ்ரூம் பிரியாணியும், அதுக்கு ரைத்தாவும், அதுக்கப்புறம் உப்புமா, அதுக்கு கர்டு. இதுதான் வந்துட்டு அன்றைக்கோட மெனு. எல்லோரும் வந்து பரிமாறுறதும் எல்லாருமே ஃபேமிலியில் இருக்கவங்க தான். யாருமே ஆள்லாம் கூப்பிடல. கேமராமேனாக இருக்கட்டும் எதுவுமே கூப்பிடல. நாங்கள் கேமரா ரெண்ட் எடுத்துகிட்டு எங்கள் மாமா பையன் பிரவீனே வந்துட்டு வீடியோலாம் எடுத்துட்டான். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஒர்க் ஷேர் பண்ணிட்டோம். சாப்பாடெலாம் வந்து ஹோட்டலில் தான் சொல்லியிருந்தோம். அப்படி இப்படி கொஞ்சம் பேர் சாப்பிட்ருந்தாங்க, கொஞ்சம் பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு உடனே மொட்டை அடிக்கிற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டு டேப்லெட் போடுறவங்களாம் போட்டுட்ருந்தாங்க. அந்த டைமில் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ பொங்கல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா அப்படியே வந்து மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பா வந்து உட்கார்ந்த வச்சு தலையில் கை வச்ச உடனே சரி அழுக ஆரம்பிச்சிட்டா. செம்மையாக அழுதா. கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப அழுதா. அதுக்கப்புறம் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காது குத்தும்போது டக்குன்னு குத்திட்டாங்க. அப்படி நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். சரி 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 மொட்டை அடித்து முடிக்கிற வரைக்குமே பாப்பா அழுதுட்டு தான் இருந்தாள். அதுக்கப்புறமா அவளை குளிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா தட்டை சாமானெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிளேட் டெக்கரேஷன்லாம் எதுவுமே பெருசாக பண்ணல. பிகாஸ் ஏன்னா முன்னத்த நாள் ஈவினிங் தான் வாங்கினனால டைம் இல்லாதனால பெருசாக டெக்கரேஷன்லாம் பண்ணல. அங்கே வந்து அப்படி இப்படி வந்துட்டு பிளேட்டை டெக்கரேட் பண்ண தான். அதுவுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த சைடு எல்லோரும் பிளேட் டெக்கரேட் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சர்க்கரையில் வந்துட்டு பேர் எழுதணும். ஸோ அதுக்காக நான் எழுதிட்டு இருந்தேன். நானும் என் தம்பி எல்லோரும். சஷ்டிகா தான் பாப்பாவோட பேர். ஸோ இங்கேருந்து எழுதிட்டு அங்கே எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா அங்கே வந்து வச்சு எழுத முடியாது நிறைய பேர் இருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அதையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம்.
ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு வேலையை பிரித்து டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் பிளேட்ஸு. ஸோ மொத்தம் 23 பிளேட்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பாப்பாவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோடனே சாமி கும்பிட்டு மொட்டையை காது குத்துறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ காதில் மார்க்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே காது குத்திட்டாங்க. ஸோ காது குத்தும்போது பெருசாக வந்து அழுகலை, மொட்டை அடித்த போது அழுத அளவுக்கு டக்குன்னு வந்து குத்திட்டாங்க. ஏன்னா ஸ்ப்ரேயெல்லாம் அடித்தனால வந்துட்டு வலி இல்லை போல் டக்குன்னு குத்திட்டாங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க வீடியோவை. மொட்டை அடித்து காது குத்துனதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டு தட்டெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க எல்லோரும். நானும் எங்கள் அக்காவும் காது குத்துன அடுத்த செகண்டே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ மத்தியானம் எனக்கு எக்ஸாம். ஸோ அதனால் நானும் எங்கள் அக்காவும் கிளம்பிட்டு ஈவினிங் மறுபடியும் வந்தோம். ஸோ பெருசாக என் கார்டெலாம் கொடுக்க முடியல, இவ்வளோ தான். ஸோ இப்படி தான் போச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபோட்டோஸ்லாம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.